தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பானவர்களே, ரமதான் என்று சொன்னா என்ன? ரமதான் என்றாலே இதற்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. இமாம் ஷௌகானி அலைஹி ரஹ்மா இதற்கு விளக்கம் எழுதுறாங்க. தர்முது துனூப், ரமதான் என்று சொன்னா அதனுடைய அர்த்தமே நாங்க 11 மாதம் நாங்க செஞ்ச பாவங்கள், அநியாயங்கள், அழிச்சாட்டியங்கள், மனமுரண்டாக செஞ்ச எல்லா விதமான பாவங்களையும் சுட்டரிக்கக்கூடிய மாதம் ரமத என்று சொன்னா சுட்டரித்தான் என்று அர்த்தம். அப்புறம் ஹீன தர்முது துனூப், எங்கட பாவங்கள் எல்லாத்தையும் சுட்டரிக்கக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, சலஃபு சாலிஹீன்களை பற்றி எழுதுகின்றார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் ரமதானுடைய காலம் கடக்க கடக்க சொல்வார்களாம், எங்களுடைய தலையில் இருந்த பாரங்கள் குறைவது மாதிரி விளங்குது. ஏன்? ரமதான் கடக்க கடக்க நல்ல அமல்களை செஞ்சு செஞ்சு இந்த ரமதான் அவர்களுடைய பாவங்களை பொசுக்கி நன்மைகள் கூட்டுற நேரத்தில் சகோதரர்களே ஒரு விதமான திருப்தி உண்டாகும். இந்த திருப்தி உண்டாகிட்டுனா எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகிறோம் என்பதுதான் அர்த்தம். எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ரமதான் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் தான் இந்த மாற்றம். எங்களுக்குள்ளாக எங்கள பாவங்கள் இல்லாமலாக்கப்பட்டு பொசுக்கப்பட்டு முழுமையாக இல்லாமலாக ஆக வேண்டும். ஆனா சகோதரர்களை, இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஆண்களும் தான் பெண்களும் தான் இந்த ரமதான அதிகமாக இலங்கையில பல பகுதிகளில் ரமதான் உதைக்கப்படுது, உதாசீனம் செய்யப்படுது, அது அற்பமாக கருதி ரமதான் விடப்படுது. குறிப்பாக வாலிபர்கள், வாலிப பெண்கள் நல்லாக விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய சீசன்ல ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்ளாட்டி இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா சொல்லுவாங்க, அதற்கு நேர் மாற்றமான அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். ஒரு ரமதான, ஒரு நோன்ப தகுதியாக இருக்கக்கூடியவர் வேண்டுமென்றே விடுறார்கள். ரமதான் பிடிக்கிறதுக்கு 4 சுருத்துகள் இருக்கு. வாஜிபான விஷயங்கள் 2 இருக்கு. ரமதானை முடிக்கக்கூடிய காரியங்கள் 10 இருக்கு. இதெல்லாம் நாங்க படிச்சிருப்போம், விலகி இருப்போம், கேட்டு பாடமாக்கி இருப்போம். இப்படியாப்பட்ட தகுதியுள்ள ஒரு வாலிபர், ஒரு வாலிப பெண் அல்லது பெரியவர்கள் தங்கு தடைகள் இல்லாம, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தடைகள் இல்லாம வேண்டுமென்றே ஒரு நோவை விட்டுறாங்கன்னா மினல் கபாயில், இது பயங்கரமான பெரிய பாவம். இமாம் ரஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய பெயரே அல் கபாயில், பயங்கரமான பெரும் பாவங்கள் என்று தலைப்பு போட்டிருக்கிறார். அதில 6வது பாவமாக இஃப்தாரு ரமதான் ஃபீ நஹாரி ரமதான், ரமதானுடைய காலத்தில் பகல் பொழுதுல நன்றாக நோன்பு பிடிப்பதற்கு தகுதியான ஒரு ஆண் அல்லது தகுதியான ஒரு பெண் வேண்டுமென்றே யாருக்கும் தெரியாமல் அல்லது பகிரங்கமாக ஒரு நோன்பை விடுறாங்களா, மினல் கபாயில், பயங்கரமான பெரிய பாவம் இந்த பாவம். பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு, உதாரணத்துக்கு இந்த ஊர்ல ஒரு 500 குடும்பம் இருக்கிறாங்க, அதோட 200 குடும்பம் தான் நோன்பு பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 300 குடும்பம் நோன்பு பிடிக்கிறாங்க. இல்ல சாக்கு போக்குகளை சொல்லி மறைமுகமாக நோன்பு பிடிக்கிறாங்க இல்ல அப்படின்னா, இப்ப நோன்பு பிடிக்கிறது ஒரு நல்ல காரியம், நோன்பை விட்டுறது ஒரு பயங்கரமான பெரிய பாவம். அப்படியே போகும். இப்ப நன்மையான காரியங்கள் கூட நடக்குதா அல்லது பயங்கரமான பெரும் பாவங்கள் கூடுதலாக நடக்குதா? 200
200 விடவும் 300 கூடுதலாக பயங்கரமான பெரும் பாவங்கள் நடக்குது. இப்ப நாங்க ஊர்ல எங்களோட விளைச்சல்கள் நல்லா வரணும்னு ஆதரவு வைக்கிறோம். இப்ப நல்ல லாபம் வரணும்னு ஆதரவு வைக்கிறோம். இப்ப செல்வ செழிப்பான வாழ்க்கை வரணும்னு எதிர்பார்க்கிறோம். வெள்ளம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். பயங்கரமான விளைவுகள் நோய்கள் வரக்கூடாது எதிர்பார்க்கிறது. சகோதரர்களே, நடக்க முடியாத ஒரு காரியம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சோதனை வந்தே தீரும். ஏன்? பயங்கரமான பெரும் பாவங்கள் நடக்குது. நோம்ப விட்டது மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு 300 குடும்பம் இதை செய்திருந்தா மிக பயங்கரமான பெரிய பாவம். இலங்கையில எந்த பகுதியில் நடந்தாலும் சரி, உலகத்திலேயும் லாபத்தை எதிர்பார்க்கிறதுக்கு இயலாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே நிலைமையில மௌத்தா போனா ஆகிரத்துடைய வாழ்க்கையும் அல்லோல கல்லோலமாக மாறிடும். மிகப்பெரிய நஷ்டமாக மாறிடும். Okay.